வணக்கம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025இல் சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கும்பராசி, 4ஆம் பாதம் மீனராசியில் வரும். புரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிபதி குரு பகவான். குரு பகவானே இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருப்பதினால் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களுடைய அமைதியாலும் நிதானத்தாலும் வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்த நட்சத்திரம்தான் இந்த புரட்டாதி நட்சத்திரம். எவ்வளவு சக்திகளாக இருந்தாலும், எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும், 7.5 சனி என்பது அஸ்திவாரத்தை ஆட்டி படைக்காமல் போகாது. ஜென்ம சனியில் செய்து வந்த கடுமையான பாதகங்களை கழிவு சனியிலும் சனி பகவான் செய்வாரா என்றால் செய்ய மாட்டார். இருப்பதிலேயே மிகவும் கடினமான பாதக பலன்களை தருவது ஜென்மசனி, அஷ்டமசனி. ஜென்மசனியில் இருக்கும்போது பொருளாதாரத்தில் வீழ்ச்சிகளை சந்தித்திருக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் குலைந்திருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் என்பது அவ்வளவு எளிதில் கொடுக்க மாட்டார். கடினமான உழைப்பு இருந்தும் ஊதியம் குறைவாக கிடைத்திருக்கும். நோயாளிகளாக, கடனாளிகளாக, பிரச்சனையுள்ள மனிதர்களாக, எதையும் செய்து சாதிக்க முடியாத மனிதர்களாக மாற்றுவது இந்த ஜென்மசனி. இந்த ஜென்மசனி காலங்களில் மிகவும் விழிப்புடனும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்திருந்தால் பாதகம் என்பது அவ்வளவாக இருந்திருக்காது. கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்திருக்கும். அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா குரு தசா, அதற்கு பிறகு சனி தசா, அதற்கு பிறகு புதன் தசா என்று தசாக்கள் ஒவ்வொன்றாக மாறி நடந்து கொண்டிருக்கும். அப்படி நடக்கும்போது வலிமையான தசாவை நீங்கள் சந்தித்திருந்தால், உங்களுக்கு நடப்பில் இருந்தால் பெரிதளவு உங்களுக்கு பாதகம் இருந்திருக்காது. தசாவும் சரியில்லாமல் அமர்ந்திருந்தால் பல வகையான கஷ்டங்களும் நஷ்டங்கள் என்பது கட்டாயமாக இருந்திருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சனி பகவான் 7.5 சனியிலிருந்து விலகும்போது கெடுத்ததை விட அதிகமாக கொடுத்துவிட்டு போகின்ற கிரகம்தான். உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் சிறிது சிறிதாகத்தான் கிடைக்கும். உடனடியாக நற்பலன்கள் நடந்து விடாது. காரணம், குடும்பச்சனி, வாக்குச்சனி, தன கொடுக்கின்ற சனியாக சனி பகவான் இருப்பார். சனி பகவான் எப்பொழுதுமே கெடுப்பதை அதிகமாக செய்துவிட்டு கொடுப்பதை 3, 6, 11ஆம் இடங்களில் மட்டும்தான் அளவுக்கு அதிகமாக தருவார். இது சனி பகவான் கழிவு சனியாக அமர்கின்ற இந்த காலத்தில் உங்களுக்கு கடனாளிகளாக இருந்தால், அந்த கடனை அடைப்பதற்கு நீங்கள் வாக்கு கொடுத்திருந்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு கடினமான உழைப்பு தேவைப்படும். எதையும் உடனுக்குடனாக செய்து முடித்துவிட முடியாது. பொருளாதார உயர்வு என்பது உங்களுடைய திருப்திக்காக இருக்காது. ஓரளவுக்கு வரும். அதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு சில கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இருக்கும். உடனடியாக மாறுதல்கள் என்பது கிடைத்து விடாது. ஆனால் சனி பகவான் பெயர்ச்சி பெற்று அமருகின்ற 2 மாதங்களுக்கு பிறகு குரு பகவான் பெயர்ச்சி பெறுவார். குரு பகவான் பெயர்ச்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்களை அதிகமாக தரும். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான்
உடல் நலத்தில் அதிகப்படியான பாதிப்பை தந்திருப்பார். கடின உழைப்பு, அதிகப்படியான அலைச்சல், தூக்கமில்லாத தன்மை, வருமானம் இருந்தும் பற்றாக்குறை, எதையும் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சனி பகவான் தருவார். ஆனால் குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து இத்தகையான பாதகத்தையும் செய்திருந்தால் 5ஆம் இடத்திற்கு வரும்போது நற்பலன்களை அதிகரிப்பார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். பொருளாதார உயர்வு அதிகப்படியாக இருக்கும். குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிந்திருந்த உறவுகள் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள். இதனால் வரையில் இருந்து வந்த தொழிலில் பல வகையான பின்னடைவும் மாற்றம் பெற்று முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். இதில் சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை செய்தால் குரு பகவான் மாறுவது தான் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். இன்னும் சிறிது காலம்தான் சனி மாற்றங்கள் என்பது. சனி மாறுவதற்கு முன்பதாகவே குரு பகவானும் மாறுவதால் 7.5 சனியின் பாதிப்புகள் அவ்வளவாக இருக்காது. இதனால் வரையில் இருந்து வந்த தொடர் கஷ்டம், வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பில்லாத நிலை, எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் ஏளனங்களும் முற்றிலும் விலகி நற்பலன்கள் என்பது கிடைக்கும். ஆனால் சனி பகவானால் சிறிதளவு கிடைத்தாலும் குரு பகவானால் மாற்றம் வரும், முன்னேற்றம் என்பது கட்டாயமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.